ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 9. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜித சந்தர்ஷயாம் ஆசபரம் நயத்பரம் வியபேத சங்லேஷ விமோக சாத்வசம் ஸ்வ திருஷ்டவத்பிர் புருஷர் அபிஷ்டுதம். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுண்டம் மற்றெல்லா கிரகங்களையும் விட பரமானதாகும். பகவானின் உன்னதமான இவ்வசிப்பிடம் எல்லா துன்பங்களிலிருந்தும் பௌதிக பயத்திலிருந்தும் விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. பொருளுரை. தவத்தின் மூலம் பிரம்மதேவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பங்கள் நிச்சயமாக பக்தி தொண்டிற்கு ஏற்புடையவையே. இல்லையெனில் பகவான் சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டம் ஸ்வலோகம் பிரம்மதேவரின் கண்களுக்கு புலப்படுவதற்கு வாய்ப்பில்லை. பகவானின் சொந்த வசிப்பிடங்கள் அருவபாதிகள் எண்ணுவதைப் போல் பொய்யானவையோ அல்லது பௌதிகமானவையோ அல்ல. அந்த உன்னதமான வசிப்பிடங்களை பற்றிய உணர்வு பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். அத்தகைய வசிப்பிடங்களுக்குள் பக்தர்கள் நுழைவு பெறுகின்றனர். தவம் இயற்றுவதில் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பக்தி யோகத்தை நிறைவேற்றும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் துன்பம் துவக்கத்திலிருந்தே உன்னத ஆனந்தத்தை அளிக்கிறது. அப்படி இருக்க தன்னுணர்வுக்கான ஞானயோகம் தியானயோகம் போன்ற பிற முறைகளில் எவ்விதமான வைகுண்ட உணர்வும் இல்லாதிருப்பின் அவை துன்பத்தில் மட்டுமே முடிவடைகின்றன. தானியங்களற்ற உமைகளை கடிப்பதில் லாபமில்லை. இதைப் போலவே தன்னுணர்வை நோக்கமாக கொண்ட பக்தி யோகத்தை தவிர துன்பமயமான மற்ற தவங்களை மேற்கொள்வதில் லாபமில்லை. பக்தி யோகத்தை நிறைவேற்றுவது என்பது உன்னதமான முழுமுதற் கடவுளின் நாபியிலிருந்து மலர்ந்த தாமரையின் மீது அமர்ந்திருப்பதற்கு ஒப்பாகும். ஏனெனில் பிரம்மதேவர் அதில் வீற்றிருந்தார். பிரம்மதேவரால் பகவானை திருப்திப்படுத்த முடிந்து பகவானும் திருப்தி அடைந்து தமது சொந்த வசிப்பிடத்தை பிரம்மதேவருக்கு காட்டியருளினார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி தமது ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானமாகிய கிரம சந்தர்ப்ப விரிவுரைகளில் வேத ஆதாரத்தை கர்க உபநிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை பற்றி யக்ஞவல்க்யா கர்கியிடம் விவரித்ததாக கூறப்படுகிறது. அதாவது பகவானின் வசிப்பிடம் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கும் மேலே அமைந்திருக்கிறது. இந்த வசிப்பிடத்தை பற்றி கீதை மற்றும் பாகவதம் போன்ற வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அறிவு பற்றாக்குறையாக உள்ள பிரிவினருக்கு இது ஒரு கட்டுக்கதையாக மட்டுமே எஞ்சியுள்ளது. ஸ்வதிருஷ்டவத்வி என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஆத்மாவை உண்மையாகவே உணர்ந்துள்ள ஒருவர் ஆத்மாவை உண்மையான ரூபத்தையும் உணர்ந்திருப்பவர் ஆவார். ஆத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய அருவ உணர்வு முழுமையானதல்ல. ஏனெனில் அது பௌதிக உடல்களை பெற்றுள்ளவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாகும். பகவானும் அவரது பக்தர்களும் உன்னதமானவர்கள் ஆவர். அவர்களுக்கு ஜட உடல்கள் கிடையாது. ஜட உடல் 5 வகையான துன்பங்களால் சூழப்பட்டுள்ளது. அவை அறியாமை, பௌதிக எண்ணம், பற்று, விரோதம் மற்றும் அழுந்தி கிடத்தல் ஆகியவையாகும். 5 வகையான பௌதிக துன்பங்களால் ஒருவன் ஒடுக்கப்பட்டுள்ளவரை வைகுண்ட லோகங்களில் என்னும் கேள்விக்கே இடமில்லை. ஆத்மாவின் மீதான அருவ கொள்கையானது பௌதிக உருவத்தை மறுப்பதாகும். உன்னத வசிப்பிடத்திலுள்ள ரூபங்கள் பின்வரும் பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவும் கூட வைகுண்ட லோகத்தின் மிக உயர்ந்த கிரகமான கோலோக பிருந்தாவனத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அங்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகளால் சூழப்பட்டவராய் உன்னதமான சுரபி பசுக்களை வைத்திருக்கும் ஓர் இடைச்சிறுவனாக பகவான் வாழ்கிறார். யத் கத்வான நிவர்த்தே தத் தாம பரமம் மம என்னும் பகவத்கீதையின் கூற்றும் இவ்விடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரம் என்பது உன்னதமான பிரம்மத்தை குறிக்கிறது. எனவே பகவானின் வசிப்பிடமும் கூட அவரிலிருந்து மாறுபடாத பிரம்மமே ஆகும்.
பகவான் வைகுண்டம் என்றழைக்கப்படுகிறார். அவரது வசிப்பிடமும் வைகுண்டம் என்றே அழைக்கப்படுகிறது. உன்னதமான உருவத்தாலும் புலனாலும் இத்தகைய வைகுண்ட தன்னுணர்வை வழிபாட்டையும் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா.